கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று யோவாப் தன் சகோதரனாகிய அபிஷாயை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். இங்கு சீரியரும் அம்மோன் புத்திரரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். அப்பொழுதுதான் யோவாப் அபிஷாயை பார்த்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நாம் நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். சீரியருடைய கை மிஞ்சினால் நீ எனக்கு உதவி செய், அம்மோன் புத்திரருடைய கை மிஞ்சினால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் என்று சொல்லி அவன் தைரியப்படுத்துவதை நாம் வாசிக்கிறோம். இங்கு ஒரு மனம் உண்டாகிறது. எங்கு ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் நிச்சயமாகவே இருப்பார். நமக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் நம்மை தைரியப்படுத்தி நிச்சயமாகவே நடத்துவார். நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவருடைய காரியங்களை அவருடைய பார்வைக்கேற்றபடி நலமாகவே செய்து முடிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் நிற்கும் பொழுது மனிதனுடைய சத்தம் ஒருவேளை நமக்கு அதைரியத்தை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அவர் இப்படியாக செய் என்று சொல்லுகிற தெய்வ சத்தத்தை கேட்டு நாம் ஒரு காரியத்தை செய்வோமானால் நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். அது மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தைரியத்தினாலே நாம் எதையும் செய்ய பலவான்களாய் மாறி போய் விடுகிறோம். தெய்வ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த ஒரு மனம் நமக்குள்ளே உண்டாகிறது. இந்த ஒரு மனதினால் ஆவியானவர் கிரியை செய்ய அங்கே இடம் உண்டாகிறது. இதை நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போமானால் அங்கு பேதுருவும் யோவானும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னதினாலே அங்கு பிடிக்கப்படுகிறார்கள், காவலிலே வைக்கப்படுகிறார்கள். அவர்களின் மூலமாய் தெய்வ வசனத்தை கேட்ட ஜனங்கள் 5000 பேர் அங்கு மனம் திரும்பினார்கள். ஆனாலும் அவர்களை பிடித்து அங்கு ஜனக்கூட்டத்தின் நடுவே நிறுத்தி இதை ஏன் செய்தீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகிய நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இதை செய்கிறோம் என்று அங்கு தைரியமாய் சொல்லுகிறான். ஏனென்றால் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராயிருந்தார். ஆகவேதான் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுப்பது நியாயமாய் இருக்குமோ என்று சொல்லி அவர்களுக்கு பயப்படாமல் அங்கு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். கூப்பிடும் பொழுது, கர்த்தாவே, இவர்கள் பயமுறுத்தல்களை எல்லாம் நீர் கவனித்து உம்முடைய கரத்தை நீட்டும் என்று சொன்னபோது அங்கு கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியை மறுபடியுமாக இந்த இடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் நாம் நிச்சயமாகவே எதையும் தைரியமாக செய்ய முடியும். ஆகவே உள்ளான மனிதனை நாம் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும்பொழுது கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லுகிறோம். அந்த தைரியம் நமக்கு இருக்கிறது. அந்த தைரியத்தோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் கிருபாசனத்தண்டை கிட்டி சேரும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கும் தேவனுடைய பார்வைக்கும் நலமானதை செய்வார். இங்கே அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே பவுலும் பர்னபாவும் கூட தைரியம் கொண்டு அங்கே தெய்வ வசனத்தை புறஜாதிகர்கள் மத்தியிலே அங்கே தைரியமாய் பிரசங்கிக்கிறார்கள். அங்கு வசனம் பிரசித்தமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும், ஒரு ஊழியத்தை செய்தாலும், ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் தேவ சத்தத்தும் கேட்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது ஆவியானவர் நடத்துகிற பாதையிலே மிகுந்த சமாதானம் உண்டு, ஒரு மனம் உண்டு, தைரியம் உண்டு. ஆகவே நாம் செய்கிறதை செய்வோம். கர்த்தர் நம்முடைய பார்வைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் மிசவாய் நலமானதை செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நீங்கள் திடம் கொண்டு தைரியமாயிருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஆவியின் பலனை பெற்று எல்லா சூழ்நிலைகளிலும் எதை செய்தாலும் தைரியமாய் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனையும் கிருபையும் ஞானத்தையும் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.